பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். பொறுத்தளவுக்கு பல்வேறு கோரிக்கைகள் வச்சிருந்தோம். அப்ப கூட பத்திரிகையாளர்கள் வந்து எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு தான் சொல்லியிருந்தோம். அன்றைக்கும் சரி, தொடர்ந்து எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் சொல்லிட்டு இருந்தோம். எங்களுடைய சில கோரிக்கைகளை வச்சிருந்தோம். அதை வந்து நம்ம தோல்விக்கு பின்னால் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எப்படி இந்த கட்சி 100 ஆண்டுக்கு இருக்க வேண்டும், ஆட்சியில் இருக்க வேண்டும், கட்சி நல்லா இருக்க வேண்டும் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் ஒரு கட்சி என்பது வெற்றி தோல்வி சகஜம், அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த கட்சி தோல்விக்கு பின்னால் ஆராய வேண்டும், அந்த கருத்தை வச்சிருந்தோம். பொதுக்குழு கூட்ட வேண்டும் என்ற கருத்துக்கள் வச்சிருந்தோம். ஆகவே குழு அமைக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் வச்சிருந்தோம். இப்படி வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு கருத்துக்களை வச்சிருந்தோம். அதெல்லாம் பொதுச்செயலாளர் அவர்களும் ஒன்றன் பின் ஒன்றாக கண்டிப்பாக அதெல்லாம் பரிசீலித்து செய்வதாக கூறியுள்ளார்கள். ஆகவே நாங்கள் எப்போ ஒரே கழகத்தில் இருக்கிறோம், எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு தான், பிளவு கிடையாது. இப்ப ஆரம்பத்திலிருந்து பிளவுன்னு போட்டு அது கிடையாது, தெளிவாக சொல்லியிருந்தோம். ஆகவே அந்த கருத்து வேறுபாடு நீங்கிவிட்டது. இன்னைக்கு ஒற்றுமையாக அதிமுக வலுவோடு செயல்படும். அதே போல எங்களது அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களும் கண்டிப்பா இன்னைக்கு கட்சியை நீங்கள்லாம் ஒற்றுமையை சேர்ந்து வழிநடத்தும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தார்கள். நாங்களும் இன்னைக்கு சந்தித்து இன்றைக்கு பொதுமக்களுக்கு இந்த கட்சி கிட்டத்தட்ட பொன்விழா கண்ட கட்சி, 31 ஆண்டுகளும் ஆளுங்கட்சியாக இருந்திருக்குது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா அவர்கள் இந்த கட்சியை வளர்த்துள்ளார்கள், தலைவர் ஆரம்பித்த கட்சி. ஆகவே நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நானாகட்டு, அண்ணன் சி வி சண்முகம் ஆகட்டும், அண்ணன் நத்த விஸ்வநாதன் ஆகட்டும், அண்ணன் விஜயபாஸ்கர், காமராஜ் இருக்கிறவங்க எல்லாருமே, எல்லாரும் நாங்கள் எல்லாருமே தங்கமணி உட்பட எல்லாரும் கிட்டத்தட்ட எங்களது குடும்பமே கட்சி ஆரம்பத்திலிருந்து கட்சி குடும்பமா இருந்தவர்கள். ஆகவே இந்த கட்சியை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு இது உயிர், அதெல்லாம் மாற்று கருத்து அன்றைக்கு தான் சொன்னது. ஆகவே பல்வேறு தகவல்கள் பரப்பப்பட்டிருந்தது எங்க மேல பதவிக்காக என்று. அதெல்லாம் அன்னைக்கே வந்து அன்னைக்கு ஆளுந்தரப்புலையும் சொல்லிட்டாங்க. அன்னைக்கே அவங்க வந்து எங்கிட்ட பதவி கேட்டு வரல, நாங்களும் சொல்லிட்டோம் அது இல்ல, எங்களுக்கு தோல்வி அடைஞ்சிட்டோம், அதை வந்து அதெல்லாம் ஆராய்ந்து சரி பண்ணணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு நாங்கள் ஒற்றுமையா இருந்து அதை சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் 2 பெட்டிஷன் வாபஸ் வாங்கிட்டோம். இனி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா என்ன நினைச்சாங்களோ அந்த அடிப்படையிலே அதிமுக வந்து சிறப்பான முறையிலே வெற்றி நடை போகணும். அதைத்தான் இன்னைக்கு நாங்கள் பொதுச் செயலாளர் சந்திச்சோம். இன்னைக்கு அவர் அதான் சொன்னாரு, நாங்களாம் சந்திச்சு இங்க வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாபஸ் பெற்றுட்டோம். ஆகவே இனி பாத்தீங்கன்னா அதிமுக பொறுத்தளவுக்கு என்றைக்கும் இன்னைக்கு மக்களுக்கான இயக்கம் அது ஒற்றுமையாக செயல்படும். நன்றி. எல்லாம் இன்னைக்கு இல்ல அவங்க வந்து இன்னைக்கு அவங்க ஆபீஸ்ல இருந்து இங்க நாங்க வந்தோம், எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கோம், எந்த மாற்று கருத்து கிடையாது. எங்களை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் சி வி சண்முகம் தான் நாங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்தா எங்களை வழி நடத்தணும். அதே போல நீங்க வந்து அதாவது எல்லா கேள்விகளுக்கும் முற்றுப்புள்ளி என்பது நாங்க ஒற்றுமையா இருக்கிறோம், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, அதிமுக ஒன்று கூடி விட்டது. ஆகவே கருத்து வேறுபாடு சரி செய்யப்பட்டது, சொல்ல போனா கருத்து வேறுபாடு பிரிவுகளை கருத்து வேறுபாடு. ஆகவே நாங்க ஒற்றுமையா இருக்கிறோம். சி வி சண்முகம் எங்களோட இருக்காரு. எல்லாம் ஓகே.